ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்எல்எம் பற்றி பார்க்க போகிறோம். எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதுக்கு முன்னாடி டேட்டா செட்ஸ்னா என்னன்னு தெரியணும். டேட்டா செட்ஸ்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூஜ் டேட்டா. அந்த டேட்டாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும், சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கும், ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கும், அண்ட் ஆடியோ வீடியோன்னு பல ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த எல்எல்எம் மேசிவ் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் டேட்டா லைக் புக்ஸு, கோடு, வெப்சைட்ஸோட டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி மேசிவ் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணுறாங்க. இதோட அவுட்புட் ஹியூமன் லைக்டு டெக்ஸ்டாகவே இருக்கும். எல்எல்எம் யார் டெவலப் பண்ணான்னா ஓப்பன் ஏஐ கம்பெனி தான் சாட் ஜிபிடியும் டெவலப் பண்ணாங்க அண்ட் எல்எல்எம்மையும் டெவலப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எல்எல்எம் சாட் ஜிபிடியோட பிரைன். நம்ம பார்க்குற யூசர் இன்டர்ஃபேஸ், ஃப்ரண்ட் எண்ட், அந்த யூசர் இன்ட்ராக்ஷன் எல்லாமே சாட் ஜிபிடியோட ஒரு யூஐ தான். பட் பேக் எண்டில் ஒர்க் ஆகிறது எல்எல்எம். எல்எல்எம் இஸ் அ இன்ஜின். அந்த இன்ஜின் தான் ரெஸ்பான்ஸை பவர் பண்ணுது. அதுதான் நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி, நம்ம கொடுக்குற கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுறது. கான்டெக்ட்னா என்னன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷனோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுது மீன்ஸ், ஃப்ரண்ட் எண்ட் ஆன அந்த யூஐ இன்டர்ஃபேஸை பேக் எண்ட் ஆன எல்எல்எம் ஏபிஐ மூலமாக கால் பண்ணுறது மூலமாக எல்எல்எம் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஷார்ட் வீடியோ நம்ம பார்க்க வந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.